காவல்காரன் பாளையம் வெர்சஸ் திருவானைக்கோவில் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் இங்கே கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்கில் உதயா பேட்டிங்க்கு. கார்த்திக் டவுன் த லெக் சைடு போட்ட பாலை அடிச்சிருக்காரு, ஒயிட் பாலை விரட்டி அடித்துள்ளார். 2 ரன் கிடச்சிருக்கு. இங்கே காவல்காரன் பண்ணியதுக்கு சக்தி நல்ல பவுலர், ஏக்கரா போட்டுவார். ஆன் ஸ்ட்ரைக்கில் அவுட்டா, பிடிச்சி வச்சுருந்த அவுட்டு, பிடிக்கல. நெக்ஸ்ட் பால் ஸ்கொயர் லெக்கில், ஷார்ட் ஸ்கொயரில் ஒரு ஃபீல்டர் வச்சு தான் போட்டாங்க, 1 ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் கவர் டிரைவ் சூப்பராக கட்டு அடிச்சிருக்காருங்க, பவுண்ட்ரி கிடைக்குமா? பவுண்ட்ரி போயிடுச்சு, காலிட்டே விட்டார் உள்ள. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி திருவண்ணாமலை எடுத்து வராங்க. நெக்ஸ்ட் பால் டவுன் த லெக் சைடு ஒயிடு கொடுத்துருக்காருங்க, ஒயிடு தான் கரெக்டு. குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு, 5 ஓவர் மேட்ச் இது. அவுட்டுக்கான சான்ஸு பேட்டி எட்ஜா இருந்துச்சு, சாரி. கார்த்திக் நல்லா ஆடினார் போன மேட்ச், விக்கெட்டை லூஸ் பண்ணாரு. 1 ஓவர் தான் பவர் பிளே, நல்லா முடிச்சிருக்காரு ஓவரை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரூபன் உள்ள வந்திருக்காரு. மொதல் பாலே நல்ல ஸ்விங்கு, கேட்சுக்கான சான்ஸா இல்லை, கேரி ஆகலை, லேட்டாக இருந்தாலும் பின்னாடி போயிடுச்சு. 3 ரன் ஓடுறாங்க, த்ரோ சரியாக வரல, 3 ரன் அதனால் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட வினோத் வந்திருக்காரு. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு, நல்ல பேஸில் கேரி ஆனிச்சு கீப்பர். செகண்ட் பால் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் போட்டிருக்காரு வினோத். நெக்ஸ்ட் பால் நல்லா 3 ஸ்டெம்பையும் விட்டு நிற்கிறாரு, கேட்சுக்கான சான்ஸா? 2 ஓடுறாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோ வந்துருக்குது, அதனால் சரியான த்ரோ வராதனால 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் சூப்பர் பாருங்க, மறுபடியும் டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்லா சூப்பராக போட்டு மறுபடியும் டாட் பால். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால், மறுபடியும் டாட். 2 ஓவருக்கு 14 ரன் வந்திருக்கு திருவானைக்கோவிலுக்கு. தேர்ட் ஓவர் விச உதயா, சாரி ஸ்ட்ரைக்கில் உதயா இருந்தார், சக்தி நல்லா ஒரு ஏக்கர். செகண்ட் பால் ஹைட் நல்லா ஏற்றிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸா? விக்கெட். ரூபன் நிறைய டாட் போட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சக்தி வந்திருக்காரு, வந்தோடனே ரிட்டர்ன் போட்டார். சக்தி வெர்சஸ் சக்தி, டாட் பால். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் சுவிட்ச் பேக் டு பேக் போட்டு, ஆனால் பைஸு கீப்பர் மேலே பட்டு ஒரு சிங்கிள் பைஸ் மூலம் வந்து. நெக்ஸ்ட் பால் மிட் ஆஃபில் அடிச்சு விட்டு ஒரு 2 ரன் ஓடுறாங்க, கைக்கு வந்ததை 2-ஆக மாற்றுறாங்க. தேர்ட் ஓவரில் லாஸ்ட் பால் ஆஃப்ல ஏற்றி போட்டார். இங்கே தேர்ட் மேனுக்கு 1 ரனில் கேரி ஆனிச்சு, தான் ஸ்கோர் 3 ஓவருக்கு 19. ஃபோர்த் ஓவரில் மொதல் பால் சுவிட்சிட்டில் கனெக்ட் ஆகலை. செகண்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு கீழே துறையா, 2 ரன் கிடைக்குமா? வேகமாக ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு அரை கோலி பால், ஷார்ட் பிச் பாலை பிடிச்சி பனிஷ் பண்ணியிருக்காரு, 6-ஆ பாட்டில் பிடிச்சி பவுண்ட்ரி காட்டுறாங்க, 1 பஞ்ச் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் இறங்கி போனார், டாட் பால், லைனை மிஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் பால் விக்கெட் கிடைக்குமா? சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் எடுக்க முடியல விக்கெட்டை. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு இங்கே, இல்லை பவுண்ட்ரி போலையா, போயிடுச்சு. போகலைங்க, நாங்கள் மண் பட்டுருச்சு அங்கே. 3 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் எல்லா பாலும் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸ்கோர் 28 வந்திருக்கு 4 ஓவருக்கு. 5th ஓவரில் மொதல் பால் சுவிட்சிட்டு பட்டு பவுண்ட்ரியா, 2 பேருமே காலை தேக்கிறேன்ட்டு பவுண்ட்ரி விட்டாங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் நல்லா ஃபினிஷ் கொடுத்துருக்கான்னு நினச்சேன், சரியான கேட்சுங்க. அங்கே லோவாக
உதய் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஓப்பனிங் வந்தார். நெக்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண லெஃப்ட் மனோஜ் வந்திருக்காரு. உள்ள கட்டு மிஸ் பண்ணிட்டாரு ஃபீல்டர். ஒரு ரன் தான் வந்திருக்கு கட்டாடி. நெக்ஸ்ட் பால் ஸ்கொயர் லெக்ல ஃபைன் லெக்ல தூக்கி விட்டாரு. திசையில் அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி கிடைக்குமா? 4 பைச்சு கல் அடிச்சு பவுண்டரி. ஸ்கோர் 37 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். திரும்பி இருக்காரு. ஆனால் பைஸ் மூலமாக ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன். அழுத்தி போட்டார். ஆனால் இதை புல்லு இதை தலையோட தலையாக அடிச்சிருக்காரு. ஒரு ரன் தான். செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் பால் மொதல் பாலே பவுண்டரியா? நல்ல ஒரு ஷாட். லைனா ஸ்டார்ட் பண்ணாரு. அடிக்கப்பட்ட 4. மொதல் பாலே பவுண்டரி. சுதீர் நல்ல ஃபார்மில் இருக்காரு. போன மேட்ச் 50 போடாரு. ஸ்கோர் 40 தான். 30 பால் 40 அடிக்கணும். மறுபடியும் ஸ்கொயர்லேயே போயிட்டு இருக்கு. இந்த 2 ரன் கிடைக்கும். அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி கடக்குமா? 2 பந்துக்கு 6 ரன் வந்திருக்கு. தேர்ட் பால் ஆஃப்ல ஏறி ஸ்கொயரில் தான் அடிச்சிருக்க இந்த வரைக்கும். டேரக்ட் அடிச்சா அவுட்டுன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் முடியல. ஸ்ட்ரைக்கில் விஜய் வந்திருக்காரு. இப்போ இறங்கி போனார். ஆஃப்ல தூக்கி விட்டார். கேட்சா? சரி, கவர் பண்ண முடியல. ஆனால் விக்கெட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சத்யராஜ். ரைனா ஓவர்லேருந்து போகிறாரு. இதுக்குதான் வேகமாக உள்ள ஓவர்லேருந்து போட்டார் வேர்க்கர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு. மட்டைக்கு அடிச்சிருக்காரு. 6ஆ கேட்சா? அவுட்டு. ஹாட்ரிக் நினைக்கிறேன். குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் ஹாட்ரிக் எடுக்கிறாரு ரைனா கௌதம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருண் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நியூ பவுலர் ராகுல் சூப்பராக போட்டுருக்காரு. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை ஒரு டாட் பால் போட்டுருக்காரு. செகண்ட் பால் பவர் பிளே முடிஞ்சு எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டாங்க. அங்கே ஸ்கொயரில் ஆள் இருக்காரு. சிங்கிள் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் பிச்சை தள்ளி விட்டு ஓலான் பதறானா டாட் பால். நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டு முயற்சி எடுப்பாரா? போல்டுங்க, அவுட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு. உள்ள தள்ளி விட்டு சிங்கிளா டபுளா? சிங்கிள் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு ஸ்கொயரில். சாரி, மிட் விக்கெட்டில் போயிருக்கு. அவ்வளோ தூரம் போயும் சிங்கிள் தான் போயிருக்கு. 2 ஓவருக்கு 10 ரன் வந்திருக்கு. தேர்ட் ஓவர் வீச மறுபடியும் கௌதம் விட்டு அடிச்சிருக்காரு. இப்போ பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி பேர் நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுங்க அவர். இன்னும் வரைக்கும் ஃபார்மில் இருக்காரு. டீமை ஒத்தால நவீனத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு சேசிங்கில். ரைனா மொதல் ஓவர் போட்டப்போ இப்படி தான் பவுண்டரி கொடுத்து கம்பேக் கொடுத்தாரு. இந்த தடவை என்ன பண்ணுவார்? ரிட்டர்ன் பேட்டில் பவுண்டரி போதா இல்லை ஓடி போய் எடுக்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே உள்ளேருந்து போனார். 2 ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் பேஸ் ஆன் டெலிவரின்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஏறி போய் பவுண்டரி அடிச்சிருக்காரா? 2 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் பேஸ் போட சொல்லிட்டு வந்தாங்க. கட்டர் வேணான்ட்டு அதே மாதிரி ரொம்ப பேஸில் போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் பால் பேக் டு பேக் டாட் போட்டுருவார். தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால் கவர் ஷாட் ஒரு சிங்கிள் தான். நெக்ஸ்ட் ஓவர் பேட் டிப் அவுட்டுங்க. நல்ல பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போறாரு. நெக்ஸ்ட் பால் பேக் டு பேக் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. கீப்பர் தவறு விட்டாரு கேட்சா. நெக்ஸ்ட் பால் வினோத் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். 10க்கு 20 ஆடணும். சுவிட்சிட்டு ட்ரை பண்ணாரு. டாட் தான். 2 டீமுமே சரியான ப்ரெஷரில் இருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி எடுப்பாரா? சீவி விட்டுருக்காரு. ஆனால் முன்னாடியே வச்சுட்டாங்க ஃபீல்டராங்க. பட்டா பவுண்டரி போன்ட்டு 4 த்ரோ காரணமாக 2 ரன். நல்லா போட்டிருக்காரு 4th ஓவர் இது வரைக்கும். திரும்பினாரு. ஆனால் பால் தெரிஞ்சு பவுண்டரி கிடைக்குமா?
2 ரன் ஓடிதாங்க இங்கே. 4th ஓவரை லாஸ்ட் பால். பெரிய சாடி முயற்சி எடுப்பார் வினோத். காலில் பட்டுச்சுங்க, விட்டுருந்தா கூட ஒய்டு போட்டு வச்சிருக்கோம். தேவையில்லாமல் காலை உள்ள 16 அடிக்கணும். ரிட்டர்ன் பேட்டு போட்டார், ஆனால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரூபன் 16 ரன் டிஃபெண்ட் பண்ண வந்தார் ஆஃப் பண்ணி போட்டு. ஃபர்ஸ்ட் பால் ரீ கொஞ்சம் புஷ் பண்ணி போட்டார் இந்த பால். 5க்கு 14 அடிக்கணும். எல்லாமே பதட்டமாக இருக்காங்க, ப்ரெஷரில். ஸ்விட்சிட்டுக்கு போயிருக்காரு, கேட்சா லைனா எடுத்துட்டாருங்க. அங்கே கான்ஃபிடென்ட்டாக போட்டார் ஃபீல்டர் உள்ளே வச்சு. ரூபன் 3க்கு 14 நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு. இவருமே திரும்பி இருக்காரு, ஆனால் பை. நெக்ஸ்ட் பால் திரும்பி 6 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஷாட். 8 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் 8 ரன் ஒய்டு போட்டார்னு நினைக்கிறேன். பவுன்ஸ் ஒய்டு. லாஸ்ட் ஒரு பால் ஸ்விட்சிட்டு ட்ரை பண்ணார், ஆனால் மாட்டாங்க. முடிஞ்ச மேட்ச்சு, குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு திருவானைக்காவல் ஜெயிக்கிறாங்க. போர்டில் ஒரு கரெக்ஷன். இதுதான் லாஸ்ட் பால். திரும்பி இருக்காரு, 6ங்க. சரியான 6. உள்ள காலில் போட்ட பால் 6. சூப்பர் ஒரு போகுது. இருட்டிருச்சு மேட்ச்சு. ஒரு பால் 7 6 ரன் மேட்ச் ட்ரா.